அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆரிஃபாவின் கண்ணீருடன் கூடிய வார்த்தைகளைக் கேட்டு நிக்காஹிற்கு வந்திருந்த உறவினர்கள் கூட ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். நிக்காஹிற்கு தயாராகி மணமகன் முனீர் மண்டபத்தில் வந்திருந்தான். இன்னும் சில நிமிடங்களே நிக்காஹிற்கு இருந்தன. ஆனால் ஆரிஃபாவிடமிருந்து திருமணத்திற்கு எதிர்ப்பு வந்ததும் அனைவரும் ஒருவரை ஒருவர் பலவாறு பேசி அவளை குற்றம் சாட்டத் தொடங்கினர். கோபத்துடன் அவளது தந்தையும் அண்ணனும் அவளை அடிக்க முற்பட்ட போது உறவினர்கள் அவளை அறைக்கு அழைத்துச் சென்றனர். யார் கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் என்று மட்டுமே சொல்லி அழுதவள் திருமணத்திற்கு எதிர்ப்பதற்கு எந்த காரணமும் கூறவில்லை. நிக்காஹிற்கு வந்த மௌலவி அவளிடம் விஷயங்களை கேட்கத் தொடங்கினார். உஸ்தாத், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து முனீரை ஏமாற்றுகிறார்கள். நான் அணிந்திருப்பது முழுக்க முழுக்க பொய்யான நகைகள். சிறு வயதிலிருந்தே இவர்களின் அடியும் திட்டும் தாங்கி வளர்ந்தவள் நான். இப்போதும் மாலையில் குடித்துவிட்டு வரும் அப்பாவும் குண்டரை போல இருக்கும் அண்ணனும் பலவாறு பேசி என்னை புண்படுத்துவார்கள். ஆனால் கல்யாணம் முடிந்த பிறகு இந்த நகைகள் பொய்யானவை என்று தெரிந்தால் நான் அவர்கள் முன் பொய்யராகி விடுவேன். வேண்டாம் உஸ்தாத், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் வாழ்க்கை இப்படி எப்போதும் துக்கத்தில் நிறைந்ததாக இருக்கும். வீணாக ஏன் மற்றொரு குடும்பத்தில் என் காரணமாக சந்தோஷம் இல்லாமல் போக வேண்டும்? உஸ்தாத், இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஆரிஃபாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மோளே, முனீரை எனக்கு நன்றாக தெரியும். நான் அவனிடம் பேசி பார்க்கிறேன். அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்து முடிவு செய்யலாம் என்றார் உஸ்தாத். முனீரிடம் விஷயத்தை சொன்னபோது அவனுக்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே இருந்தது. ஆரிஃபாவின் தந்தையோ அண்ணனோ அவளை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வரக்கூடாது. அது ஆரிஃபாவுக்கு சம்மதமாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். ஆரிஃபாவுக்கு அது 100 மடங்கு சம்மதமாக இருந்தது. எப்போதும் துன்பம் மட்டுமே கொடுத்த அந்த இருவரும் தன்னை பார்க்க வருவது அவளுக்கும் பிடிக்கவில்லை. நிக்காஹ் முடிந்த அன்று இரவு குடித்துவிட்டு ஆரிஃபாவின் தந்தை முனீரின் வீட்டிற்கு வந்து கூச்சல் போட்டான். அழுது கொண்டே தொடங்கிய முதல் இரவு படிப்படியாக ஆரிஃபாவின் வாழ்க்கை சந்தோஷத்தில் நிறையத் தொடங்கியது. முனீரின் தந்தையும் தாயும் அவளை மகளைப் போல பாசத்துடன் பார்த்து கொண்ட போது அவளது கடந்த காலத்தின் வலிகள் மறையத் தொடங்கின. பல வருடங்கள் கடந்து போயின. முனீருக்கு ஆரிஃபா உயிராக இருந்தாள். ஆரிஃபாவுக்கு முனீரும் அப்படியே. முனீரின் தம்பியின் திருமணத்திற்குப் பிறகு சிறு சிறு பிரச்சனைகள் தொடங்கினாலும் ஆரிஃபா அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் முனீருக்கு தெரியாமல் முன்னேறினாள். ஒரு நாள் உறவினர் வீட்டு திருமணத்திற்குச் சென்று திரும்பி வந்த முனீர் வீட்டில் கூட்டமாக மக்கள் நின்றிருப்பதைக் கண்டான். உள்ளே சென்றபோது அவனது அறை வெளியில் இருந்து பூட்டப்பட்டிருந்தது. எல்லோரும் ஆரிஃபாவை தவறாக பேசிக் கொண்டிருந்தனர். அறையை திறந்த முனீர் அதிர்ந்து போனான். ஆரிஃபாவின் அறையில் ஒரு இளைஞன் இருந்தான். கண்ணீரில் தளர்ந்து அறையின் ஒரு மூலையில் நின்றிருந்தாள் ஆரிஃபா. அதுவரை மகளைப் போல பாசமாக பார்த்த முனீரின் தாயும் தந்தையும் கூட அவளை குற்றம் சாட்டினர். ஆனால் முனீர் மட்டும் ஆரிஃபாவை நம்பாமல் இருக்கவில்லை. குடிகாரனின் மகள்தானே, இப்படி செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் என்று முனீரின் தம்பியின் மனைவி சொன்ன வார்த்தைகள் ஆரிஃபாவின் இதயத்தை உடைத்தன. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று முனீரின் தந்தை ஆரிஃபாவிடம் கூறியபோது ஒரு வார்த்தை பேசாமல் ஆரிஃபாவுடன் முனீர் வெளியேறினான். உலகமே குற்றம் சாட்டும் போதும் தான் உயிருக்கு உயிராக நேசித்தவன் தன்னை அரவணைத்த போது ஆரிஃபாவுக்கு ஒரு விசித்திரமான பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. நிக்காஹிற்கு முன்பு தன்னை முழுமையாக நம்பியவள், கேலிக்கு கூட பொய் பேசாத தனது அன்புக்குரியவள் ஒருபோதும் இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டாள் என்ற உறுதியில் முனீர் அவளது கையை பிடித்து வாடகை வீட்டிற்கு குடியேறினான். ஆரிஃபா, மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், அவர்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட்டு நம் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தியாகம் செய்ய வேண்டாம். நீ இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டாய் என்று எனக்கு உறுதியாக தெரியும். அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு குழந்தையை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் வரை
இன்று முதல் எனக்கு நீயும் உனக்கு நானும் மட்டுமே என்றான் முனீர். மாதங்கள் வேகமாக கடந்து போயின. ஒரு நாள் வேலை முடிந்து வந்த முனீரின் முகத்தில் துக்கத்தைக் கண்டு ஆரிஃபா காரணம் கேட்டாள். அன்றிரவு ஆரிஃபாவின் அறையில் இருந்தவனுடன் முனீரின் தம்பியின் மனைவி 2 பிஞ்சு குழந்தைகளை விட்டுவிட்டு ஓடிப்போய் விட்டாள் என்று தெரிந்தபோது ஆரிஃபா அதிர்ந்து போனாள். மாதங்களுக்குப் பிறகு பணத்திற்காக அவளும் அவனும் துபாயில் விபச்சார விடுதி நடத்துவதாக தெரிந்தபோது, குடிகாரனின் மகள்தானே, இப்படி செய்யாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் என்ற அவளது வார்த்தைகள் ஆரிஃபாவின் நினைவுக்கு வந்தன. மனைவி ஓடிப்போன துக்கமும் ஊராரின் கேலியும் தாங்க முடியாமல் முனீரின் தம்பி சவுதி அரேபியாவுக்கு விமானம் ஏறினான். இன்று முனீருக்கு 2 மகள்கள் உள்ளனர், ஹாதியாவும் ஹம்னாவும். மகளைப் போல நேசித்த முனீரின் தாயும் தந்தையும் மீண்டும் அவர்களுடன் வந்தபோது இழந்தவை அனைத்தும் திரும்ப கிடைத்த மகிழ்ச்சியில் அவர்கள் வாழ்கின்றனர்.